தலைவர் பிடிபட்டுட்டாரா? இதை நான் எதிர்பார்த்ததுதான். எப்ப வேலு இந்த இடத்துல கால் வச்சானோ அப்பவே இப்படி ஒரு காரியம் நடக்கும் எனக்கு தெரியும். ஆமா, எங்க தலைவரை பிடிச்சு கொடுக்க திட்டம் போட்டு தான் நீ அவரை கங்கையம்மன் திருவிழாவுக்கு கூட்டிட்டு போற. அட பாவி, என்னடா சொன்ன? என்ன காப்பாற்றினவரை காட்டி கொடுக்கிற அளவுக்கு நான் நன்றி கட்டவன் இல்லடா. ஒரு நல்லவனாலதான் புரிஞ்சுக்க முடியும். தலைவரை மீட்ட எல்லாரும் புறப்படுங்க. தலைவரை பிடிச்சு கொடுத்ததும் இல்லாம இப்ப எங்க கூட்டத்தையே பிடிச்சு கொடுக்கலாம் தீர்மானிச்சுட்டியா? அதுதான் நடக்காது. நீங்க யாரும் வர வேண்டியது, நானே போய் அவரை மீட்டுட்டு வரேன். என்னடா வேலை இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேன்? சும்மா அதையே என் திருப்பி திருப்பி கேட்கிறேன். இரும்புல ஆணி அரைஞ்சா ஆணிதான் தம்பி வளையும். நான் பாக்குறதுக்கு சாது, தாக்குறதுல சிறுத்த. கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. என் பேரு நரசிங்கம். சிங்கத்துக்கிட்ட வந்து சிறுத்தேன்னு மிரட்டுறிய? உடம்புல ரத்தம் கசிகிற அளவுக்கு என் கோபத்தை உண்டாக்காத. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எதையும் எதிர்பார்க்க. இப்ப ஒழுங்கா சொல்ல போறியா? நேர்மையான முறையில பேசினா நேர்மையான பதில். கொள்ளக்காரனுக்கு நேர்மை வேறையாடா? பணக்காரன் பதுக்கி வச்சிருக்கிற பணத்தை எடுக்கிற எனக்கு கொள்ளக்காரன் பேர். பாதி வைத்து கஞ்சிக்கு கஷ்டப்படுற ஏழைகளை கொள்ளையடிக்கிற உனக்கு என்ன பேர் தெரியும்? இருக்கிற அரசு நீ சொன்னல ஊழாங்கல் மோதியா பாறாங்கல் உடைய போகுது.
தனியா வந்து என்ன மீட்டுட்டு வந்தானே, அந்த தகுதியும் திறமையும் வேலுவை தவிர வேற யாருக்குமா இருக்க முடியும்? இவனையே இந்த கூட்டத்துக்கு தலைவராக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். நண்பர்களே, தண்ணீர் பள்ளத்தை நோக்கி ஓடி வருவதைப் போல நான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடி வந்தவன். பட்டம் பதவியை விட உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நான் பெரிதாக மதிக்கிறேன். நாம் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் நமது நோக்கங்களும் செயல்களும் ஒன்றாகவே இருக்க வேண்டும். குறிப்பாக நாம் ஈடுபட வேண்டிய ஒரு முக்கியமான நோக்கத்தை பற்றி இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது தாழ்ந்து கிடக்கும் இந்த சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். பணக்காரர்களை ஒழித்து கட்ட வேண்டியதுதான். இல்லை, பணக்காரர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதல்ல நமது நோக்கம். ஒவ்வொரு ஏழையும் பணக்காரர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் நமது லட்சியமாக இருக்க வேண்டும். நல்ல சமயத்துல நீ வந்து காப்பாத்துன புண்ணியவாணி நல்லா இருக்கணும்ப்பா. இனிமே இந்த மாதிரி அநியாயம் நடக்கவே நடக்காது. நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம தங்கை கருப்பை வீட்டுல வசூல் பண்ண விடாம இந்த வேலை அடிச்சு துரத்திட்டாங்க. அவனுக்கு அவ்வளவு துணிச்சலாம். நீங்க நான் பாத்துக்கிட்டு சும்மா ஆரம்பிங்க. செமத்தியா உதவாயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. ஆஹா, முருகா சண்முகா, நிறைவேற்க வந்த என் ஐயன் வீடு தேடி வந்திருக்கிறான். பார்த்து சும்மா நிக்கிறையா, விழுந்து கும்பிடையா, கண்ண குத்திடும் பயப்படுறியா? இப்படி தொட்டு கும்பிட. நீ ஒரு இவன்டா. தோசை கரண்டியை பார்த்தாலும் உடனே சூடம் கொடுத்துருவான். இது முருக வேலு இல்லடா, உலகால வேலு. ஆஹா, புராண காலத்துல சூரபத்மனை கொல்லதா படிச்சிருக்கிறேன். கலியுகத்துல வந்திருக்குதே, இங்க வந்து யார கொல்ல போகுது? அடே கூறு கட்டவனே, ரொம்ப கத்துற, நிறைய பயந்துருக்குற. எதுக்கு நீ மோர காட்சி குடி. நம்ம நடுராஜாவை கொலை பண்ணானே வேலு, அவனதுடா. ஆஹா, அப்படியா? கூறு கட்ட மனுஷா, இவனுக்கு போய் வழக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா உங்க முகத்துல வந்து என்ன வந்து வந்துட்டீங்களா? வழி தாங்காம ஏன்டா அறத்துறீங்க? ஐயா, நான் விவரமா சொல்றேன். அடிச்சது யாருன்னு சமூகத்துக்கு தெரிய வேண்டாமா? அதுக்காகத்தான் உடம்பு பூரா முத்திரையை குத்தி விட்டுருக்கான். ஏண்டா எல்லா இடத்தையும் நான் காட்டினீங்க? அவனே பார்த்து பார்த்து உதச்சான். கணக்குல நீ மாத்திரம் சுத்தமா இருக்கிற, முத்திரையே இல்ல குத்தல. நான் முன்னாடியே ஓடியாந்துட்டேன். அண்ணே தம்பி, இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தியா? கேள்விப்பட்டதான் ஓடியாத. நீங்களுமா ஓடி வரீங்க? பின்ன உருண்டா வருவாரு. அண்ணே, இனி அந்த வேலை பையில விட்டு வைக்க கூடாது. அவன் நம்மள விட்டு வச்சிருக்கான்னு பேசுறாங்கப்பா. பேசுவானுங்கடா. என்ன 2 நாள்ல என்ன நடக்குதுன்னு பாரு. வேலுவனுடைய அட்டகாச வரம்பு பெரிய போது. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தரணும். போலாம். உனக்கு வேணுமாடா? என்ன கண்ணம்மா, என்ன செஞ்சுட்டு இருக்க? நாட்டாம கரையா வீட்டுல இருந்து அதிரசம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அத்தாளுக்கு அதிரசம்னா ரொம்ப பிடிக்குமே, அதனால டைகர் கிட்ட கொடுத்து அனுப்பலான்னு. ஓஹோ, அப்படியா? கொடுத்து விடுமா, கொடுத்து விடு. டைகர், இத கொண்டு போய் அத்தா கிட்ட பத்திரமா கொடுத்துறியா? அண்ணனுக்கு அதிர்ஷ்டம் பிடிக்கும்னு ஆசையோடு கொண்டு வந்து கொடுப்பியம்மா. இனிமே யாருமா அப்படி கொண்டு வந்து கொடுப்பாங்க? இத நாம 2 பேரும் சேர்ந்துதானே சாப்பிடுவோம். இப்ப மட்டும் நான் எப்படிமா தனியா சாப்பிடுவேன்? இப்ப மட்டும் நான் எப்படி தனியா சாப்பிடுவேன்? இப்ப மட்டும் நான் எப்படியம்மா தனியா சாப்பிடுவேன்? எப்படி நான் தனியா சாப்பிடுவேன்? ஐயா, அழாது. அழுகிறதுனாலயோ வருத்தப்படுறதுனாலயோ
இறந்தவங்க திரும்பி வந்துட போறதில்லை. எல்லாரும் தாய் வயிற்றுலதான் பிறக்கிறோம். இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த இடத்துக்கு தான் வந்து சேர்றோம். ஆனா வாழ்ற கொஞ்ச நாள்ல மனுஷன் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி தீர்த்துறான். கவலைப்படாதப்பா, எழுந்து, வருத்தப்படாது, எழுந்திருப்பா. உன் வீரத்தை பத்தி ஊரே புகழ்ந்துச்சு. வீரம் மட்டும் இருந்தா போதாது, விவேகமும் வேணும். எஸ், புறப்படு. Come on, Velu. இந்த கார் ரிப்பேர் ஆயிடுச்சுமா. இன்னைக்கு ராத்திரி மட்டும் நாங்க இங்க தங்கி இருந்துருப்போம். சரிங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இந்த வீட்டில் நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்களா? நீங்க எனக்கு ஒரே மகன் தாருங்க. எப்போ பொழுதுக்குள்ள வந்துருவான். இன்னைக்கு என்னமோ இன்னும் வரலைங்க. உள்ள இருந்து சொல்ற வரைக்கும் உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. வெளியே போனாத்தான் எதிரிகளை விரட்ட முடியும். சொல்றவன் யாருன்னு பார்க்காதீங்க, சொல்ற விஷயம் என்னன்னு யோசிங்க.
இன்ஸ்பெக்டர் சார், விவேகத்தினால என்ன பிடிச்சிட்டு வந்தீங்க, ஆனா வீரத்தினால நான் உங்களையே காப்பாத்திருக்கேன். விவேகம் மட்டும் இருந்தா போதாது, வீரமும் வேணும். எடுத்த சபதத்தை முடிச்சிட்டு நானே வந்து சரணடைகிறேன். நான் வரேன்.